ஓம் நம சிவாய். வணக்கம். இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, யக்ஷினியோட ஜால மந்திரம் அப்படின்றத நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ இந்த யக்ஷினியோட ஜால மந்திரம் நீங்கள் பண்ணுறதுனால என்ன பலன் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, நீங்கள் இந்த 41 நாள் பூஜை வந்து நீங்கள் பண்ணி முடித்த பிறகு நீங்கள் என்ன வேலை சொன்னாலும் யக்ஷினி வந்து அந்த ஜால வேலை அப்படின்றது பண்ணணும். ஜால வேலை அப்படின்னா நீங்கள் யூடியூப்லலாம் கூட நிறைய பார்த்துருப்பீங்க. அது வேறு நான் பேர் சொல்லிட்டேன்னா அது ஒரு பெரிய பிரச்சனையாகிடும். ஏதாவது ஒரு விஷயத்த வந்து அவங்க தண்ணிக்குள்ளே போடுவாங்க, இல்லை அவங்க கையில் வச்சுருப்பாங்க. அது அவங்க கையிலேயே இருந்திருக்காது. ஆனால் நீங்கள் பார்க்கும்போது அது வந்து அவங்க கையில் இருக்கும். அது கவனித்து பார்த்துருக்கீங்களா? கேமராலாம் ஆனில் தான் இருக்கும், ஆனால் பட் அது நடக்கும். ஏன்னா அவங்க வந்து இந்த மாதிரி ஜால யக்ஷினி அப்படின்றத வந்து, யக்ஷினின்றது பொதுவானது, அதில் நிறைய டிவிஷன்ஸ் இருக்குது. ஸோ அதில் வந்து இந்த யக்ஷினி வந்து ஜால வேலைகள் பண்ணுறதுக்காக வச்சுப்பாங்க. மாயாஜாலம் சொல்கிறோம் இல்லைங்களா? ஏன்னா ஒரு சில பேர் வந்து எப்படி நம்புவாங்கன்னா, எல்லாரையும் சொல்லலை, ஒரு சில பேர் அவங்க என்ன நினச்சிப்பாங்க, மாந்திரிகன் வந்து இந்த மாதிரி மாய வேலையெல்லாம் காட்டினா தான் வந்து அவங்க ஒரிஜினல் மாந்திரிகம் பண்ணுறவங்க அப்படின்னு நினச்சிப்பாங்க. அவங்களோட அறியாமை அது, அவ்வளோதான். ஏன்னா எனக்கு இதிலெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இருக்கான்னா, எனக்கு இதிலெல்லாம் இன்ட்ரெஸ்ட் கிடையாது கண்டிப்பாக. எனக்கு இந்த ஜால வேலை காட்டுறது, அது உட்கார்ந்த உடனே அவங்களோட ஹிஸ்ட்ரியே சொல்லணும் அப்படின்றது, நான் என்னோடய டைமை வேஸ்ட் பண்ணிக்க மாட்டேன் அவங்களோட ஹிஸ்ட்ரியை சொல்லி. அவங்க வந்து என்கிட்ட கேட்பாங்க நிறைய பேர், மேடம் நான் உட்காந்தோடனே நீங்கள் எல்லாமே சொல்லிடுவீங்களா, நீங்கள் என்ன ஃபோட்டோ பார்த்தோடனே எல்லாமே சொல்லிடுவீங்களா அப்படின்னு. அப்போ நான் அவங்கக்கிட்ட சொல்லியிருக்கேன், உங்களை பற்றி சொல்கிறதுக்கு நீங்கள் என்ன ஷேக்ஸ்பியரா இல்லை அப்துல் கலாமா, யார் நீங்கள் உங்களை பற்றி சொல்கிறதுக்கு என்ன இருக்குன்னு. ஏன்னா நம்ம லைஃப்பில் ஆல்ரெடி முடிஞ்சு போன விஷயங்களை வந்து ஒருத்தவங்க சொல்கிறாங்கன்றதுக்காக அவங்க வந்து கரெக்டான ஒரு மாந்திரிகன் ஆக முடியாது. ஒரு மாந்திரிகனுக்கு அழகே வந்து இன்னொருத்தவங்களோட ஃபீலிங்ஸ்க்கு மரியாதை கொடுத்து, அவங்களோட உணர்ச்சிகளுக்கு மரியாதை கொடுக்குறவங்க தான், காளிக்கு மரியாதை கொடுக்குறவங்க தான் உண்மையான மாந்திரிகன். ஸோ அதை நான் ஃபீல் பண்ணுறேன். அதனால் ஒரு சில பேருக்கு ஜால வேலை பண்ணணும்னு ஒரு ஆசை இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். 48 நாள் பூஜை, இல்லை 41 நாளும் பண்ணலாம், 48 நாளும் பண்ணலாம். 41 நாள் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ 41 நாளே பண்ணிக்கோங்க. இப்போது இந்த மந்திரத்தை வந்து டெய்லி 1008 விதம் நீங்கள் சொல்லி வரணும். நீங்கள் முதல்ல ஸ்டார்ட் பண்ணுறது வந்து அமாவாசை அன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. எந்திரம் ரொம்ப பவர்ஃபுல்லான எந்திரம். இல்லை, நார்மலாகவே நீங்கள் இந்த மந்திரத்தை வந்து ஒரு எந்திரம் எழுத தெரிஞ்சவங்க எழுதினாங்கன்னா எந்திரம் ரொம்ப பவர்ஃபுல்லாக வேலை செய்யும். ஸோ பார்த்து கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். எந்திரம் வேணுன்றவங்க நீங்கள் எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். இந்த மந்திரம் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஓம் நமோ பகவதி ஓங்கார யக்ஷினி உச்சாட யக்ஷினி ஆகாச யக்ஷினி ஆகர்ஷ ஸ்வாஹா. ஸோ மந்திரம் ஆப்வியஸ்லி பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ரொம்ப பவர்ஃபுல்லான மந்திரம். ஒரு சில பேர் எனக்கு மெசேஜ் பண்ணுறீங்க, நான் போடுற வீடியோஸோட மந்திரம் ஒர்க் ஆகுதுன்னு. இன்னொருத்தர் காலையில் ரொம்ப உச்சிஷ்ட கணபதியோட தீவிரமான பக்தர், அவர் வந்து எனக்கு மெசேஜ் பண்ணியிருந்தார், எனக்கு சேஞ்சஸ் இருக்குது நீங்கள் போட்ட வீடியோவில், அந்த மந்திர யந்திரத்தை நான் யூஸ் பண்ணேன். ஏன்னா நான் அவருக்கு எந்திரம் அமைச்ச ஃபோட்டோ எடுத்து, ஸோ அதனால் அவர் அதை சொன்னார். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ நீங்கள் எல்லாருமே நம்பிக்கையோடு ட்ரை பண்ணுங்கள், உங்களுக்கும் ஒர்க் ஆகும். இப்போ இந்த பூஜைகளை வந்து தேவையான பொருட்கள் அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா, ஆல்ரெடி யக்ஷினி பூஜையில் நான் சொல்லியிருப்பேன் பார்த்தீங்களா, பானகம், வெத்தலைப்பாக்கு, பூ, பழம், தேங்காய். பூ வந்து யூஸ் பண்ணுறது மல்லிகைப்பூ யூஸ் பண்ணிக்கோங்க. நெய்வேத்தியம் அப்படின்னு பார்க்கும்போது தயிர் சாதம், ஒரு 4 வகையான லெமன் ரைஸ், புளி சாதம், கர்ட் ரைஸ், தேங்காய் சாதம், அதெல்லாம் இருக்குது இல்லைங்களா, அதை பண்ணிக்கோங்க. அவல் பொரி கடலை கண்டிப்பாக வைக்கணும், அதை வச்சுக்கோங்க. இந்த பூஜை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி எந்திரம் கண்டிப்பாக எழுதி வாங்கிக்கோங்க. எந்திரம் ஒரு 10 டேஸ் முன்னாடி சொல்லுங்கள், ஸோ தட் நான் கொரியர் பண்ணி அனுப்புறதுக்கு எனக்கு ஈஸியாக இருக்கும். அதை இது பண்ணிக்கோங்க. சுண்டல் வேக வச்சுக்கோங்க. பாயசம் கண்டிப்பாக வைக்கணும். இதில் வடை பாயசம் கண்டிப்பாக இருக்கணும், அது வச்சுக்கோங்க. 1 டம்ளர் பால், 1 டம்ளர் தண்ணி. ஃபஸ்ட் டே மட்டும் இவ்வளோ படையல் வச்சா போதும், கிராண்டான படையல். அடுத்த நாள்லேருந்து நீங்கள் 1 டம்ளர் பால், பழ வகைகள் நான் சொல்ல மறந்துட்டேன், அதை கண்டிப்பாக ஒரு 4 வகையான பழங்கள் வாங்கி வச்சுடுங்க. நெக்ஸ்ட் டேலேருந்து நீங்கள் ஏதாவது ஒரு சின்ன அவல் பால் வச்சுட்டு, வெல்லம் வச்சுட்டு நீங்கள் தண்ணி வச்சாலே போதும். மீதி 41 நாளைக்கு 41வது நாள் இதே மாதிரி ஃபஸ்ட்டு டே நான் சொன்னேன் பார்த்தீங்களா, கிராண்டான படையல், அதை வந்து நீங்கள் வைக்கணும். இதுக்கு வந்து நீங்கள் கலசம் வைக்க வேண்டியதில்லை. யக்ஷினிக்கு ஒரு புடவை முடிஞ்சால் வாங்கி வைங்க. வளையல், மஞ்சள், குங்குமம், பெண்களுக்கு பிடித்த அந்த கண்ணாடி அதெல்லாம் யூஸ் பண்ணுவாங்களே, பொட்டு, நான் அதெல்லாம் வைப்பேன், நீங்கள் வைக்குங்க. ஏன்னா நான் கருணயக்ஷினியோட உபாசனை பண்ணும்போது நான் ரொம்ப ஆசைப்பட்டு எடுத்த உபாசனைனா அது கண்டிப்பாக மோகினி உபாசனை தான். கருணயக்ஷினியோட உபாசனை வந்து எதுக்காக நான் எடுத்ததுன்னா, அதில் என்ன தான் இருக்குதுன்னு பார்க்கலாமே அப்படின்னு ஒரு ஆசை தான், வேறு ஒன்றும் இல்லை.
ஸோ அதான் உண்மை. அதனால் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஆபத்துன்றது எல்லா பூஜையிலையுமே ஆபத்தானது இருக்குது. அதை நீங்கள் எப்படி அந்த தேவதையை பார்க்குறீங்க, நீங்கள் எப்படி அந்த தெய்வத்தை பார்க்குறீங்கன்றது தான் அங்கே முக்கியம். ஸோ அந்த மாதிரி நீங்கள் பண்ணுங்கள். இதோட பலன்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் என்ன சொன்னாலும் யக்ஷினி பண்ணிடும். அதுதான் யக்ஷினியோட சக்தி. ஸோ இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இதில் ஏதாவது டவுட் இருந்தால் கண்டிப்பாக கேளுங்க. இன்னொரு விஷயம் நான் என்ன சொல்லணும் அப்படின்னு நினச்சேன்னா, எந்திரம் வந்து வெள்ளி தகட்டில் தான் எழுதணும். ஸோ நீங்கள் எனக்கு முன்னாடியே எந்திரம் வேணும்னீங்கன்னா நான் வெள்ளி தகட்டில் தான் எழுதி கொடுக்கணும் அந்த எந்திரத்தை. அதை இது பண்ணுங்கள். டெய்லி நீங்கள் இப்போ இந்த உபாசனம் முடித்த பிறகு 108 வாட்டி மட்டும் நீங்கள் இந்த அதாவது இந்த மந்திரத்தை சொல்லிட்டு வந்தால் போதும். எந்திரம் வாங்கும் போது இன்னும் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும்தான் நான் மறைச்சிருக்கேன். ஏன்னா அந்த ஒரு விஷயத்தை நான் சொல்லிட்டேன்னா அது இன்னும் ரொம்ப பவர்ஃபுல்லாக ஒர்க் ஆகும். எந்திரம் வாங்குறவங்களுக்கு நான் அதை கண்டிப்பாக அந்த பொருளை நான் கொடுத்து தான் ஆகணும். ஸோ அதோடு சேர்ந்து தான் அந்த எந்திரம் வரும். ஏன்னா அதை நம்ம சொல்லிட்டோன்னா அது கமர்ஷியல் ஆகிடும், அது வேண்டாம். அதனால் இதை மல்லிப்பூக்கள் மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க. அரளியெலாம் யூஸ் பண்ணி ரொம்ப உக்ரமாக்கிட வேண்டாம் தெய்வத்தை. உங்களுக்கு ஒரு வணங்குறதுக்கு எப்போவுமே நமக்கு வந்து ஒரு படம் வேணும், ஓகேங்களா? நீங்கள் வந்து ஒரு அழகான யக்ஷினி படம்னு போட்டாலே ஏன் கூகுளோட அது என்ன யக்ஷினிக்கு வந்த சோதனைன்ற மாதிரி இருக்குது. அசிங்கமாக இருக்குது அந்த படம்லாம். இந்த ஒரு படம் தான் டீசெண்டாக இருக்குது பார்க்குறதுக்கு. ஸோ இந்த மாதிரி டீசெண்டான ஒரு படம், நம்ம தாயை நம்ம எப்படி பார்க்குறோமோ அந்த மாதிரி ஒரு தேவதையை வந்து நீங்கள் பார்த்து பழகுங்க. அவங்களும் அதை தான் விரும்புவாங்க. ஏன்னா 4 பேர் 4 விதமாக சொல்கிறாங்கன்றதுக்காக தவறான ஒரு கண்ணோட்டத்துக்கோ தவறான ஒரு சிந்தனைக்கோ யாரும் போயிட வேண்டாம். ஸோ இந்த மாதிரி ஒரு டீசெண்டாக இருக்க படத்தை வந்து நீங்கள் ஃப்ரேம் போட்டு வச்சு நீங்கள் இந்த பூஜை ஸ்டார்ட் பண்ணுங்கள். மஞ்சள் குங்குமம் கொஞ்சமாக வச்சா போதும். நிறைய பேர் மஞ்சள் குங்குமம் வைக்கிறோன்ற பேரில் தெய்வத்தோட முகத்தையே மறைச்சிருவாங்க. அந்த மாதிரியெல்லாம் பண்ணாதுங்க. ஒரே ஒரு மஞ்சள் குங்குமம் இல்லை சந்தன குங்குமம் வைங்க அவங்க நெத்தியில். ஸோ அது போதும். இதில் நான் முக்கால்வாசி எல்லாமே சொல்லிட்டேன். அந்த ஒரு விஷயம் மட்டும்தான் நான் எந்திரத்தோடு சேர்ந்து கொடுக்கணும் அப்படின்னு. அது அப்படி தான் கொடுத்தாகணும். மாந்திரிகன் தான் அந்த விஷயத்த கொடுக்கணும் அவங்களுக்கு எந்திரத்தோடு. ஸோ அதை மட்டும் நீங்கள் கலெக்ட் பண்ணிக்கோங்க. இதில் பயப்படுற மாதிரியெல்லாம் எதுவும் கிடையாது. ஃபஸ்ட்டு பூஜை பிள்ளையாருக்கு கொடுங்க. நெக்ஸ்ட் 2வது பூஜை உங்களுக்கு குரு இல்லைன்னா சிவனையே வந்து குருவாக நினச்சி ஒரு அர்ச்சனை மட்டும் பண்ணிட்டு வாங்க. பண்ணிட்டு வந்துட்டு நீங்கள் இந்த பூஜையை ஸ்டார்ட் பண்ணலாம். இதில் எந்த பயமும் எதுவும் கிடையாது. ஏன்னா எல்லாத்துக்குமே நம்ம பயந்துட்டோன்னா அப்புறம் மாந்திரிகத்தில் எதுவும் பண்ண முடியாது. ஸோ அப்படி ஒன்று இருக்குது. நிறைய பேர் என்னை கேட்டிங்க, நீங்கள் ஏன் மாந்திரிகம் எப்படி சூஸ் பண்ணீங்க அப்படின்னு. நான் மாந்திரிகம் சூஸ் பண்ணலை, காளி தான் என்ன சூஸ் பண்ணியிருக்காங்க. எனக்கு வந்து நிறைய பேர்லாம் நிறைய பிஸ்னஸ் ஐடியாஸ்லாம் சொல்லுவாங்க. ஒரு சில பேர் வந்து இதில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள், அதில் இன்வெஸ்ட் பண்ணுங்கன்னா, ஆனால் எனக்கு அதிலலாம் எந்த இன்ட்ரெஸ்ட்டுமே கிடையாது. என்னோடய இன்ட்ரெஸ்ட் வந்து காளிக்கு பூஜை பண்ணுறது, சிவனுக்கு அபிஷேகம் பண்ணுறது, சிவனை ஆராதனை பண்ணுறது தான் எனக்கு சந்தோஷம். ஒருத்தவங்க என்னை கேட்டாங்க, பாவம் புண்ணியம்னா என்னன்னு சொல்கிறீங்களா அப்படின்னு. அதுக்கு நான் சொன்னேன், சிவனுக்கு பூஜை டெய்லி பண்ணாமல் இருக்கிறது பாவம், புண்ணியம் வந்து டெய்லி அவருக்கு அபிஷேகம் பண்ணி அவருக்கு நெய்வேத்தியம் வைக்கிறது தான் அப்படின்னு சொன்னேன். ஸோ நான் காளியோடு இருக்க ரொம்ப விரும்பினேன். அதனால் நான் வந்து மாந்திரிகம் படிக்கணும் அப்படின்னு நினச்சதே காளிக்காக தான், இன்னொன்று சிவனுக்காக. எனக்கு இந்த ஸ்பிரிச்சுவாலிட்டி ரொம்ப பிடிச்சிருக்கு. இன்றைக்கி அந்த எப்ஸ்டீன்ஸ் ஃபைல்ஸ்லாம் நீங்கள் பார்க்குறீங்க, அதெல்லாம் எவ்வளோ கொடூரமாக இருக்குது. பட் நம்ம ஹிந்துசமில் சிவன், காளி, முருகர், விஷ்ணு மாயா அந்த ஸ்வரூபங்கள் அவங்க நமக்கு கொடுக்கக்கூடிய அனுகிரகங்கள்லாம் பார்க்கும்போது அது உலகமே வந்து அதை பார்த்து ஆச்சரியப்படுது. ஸோ நீங்களும் வந்து உங்களோட குழந்தைங்களுக்கு வந்து ஸ்டார்டிங்லேருந்து பகவத்கீதா, ஹனுமான் சாலிசா, பிள்ளையாரோட மந்திரம், முருகரோட வேல்மாறல், ஐகிரி நந்தினி, காலபைரவர் அஷ்டகம்லாம் சொல்லிக் கொடுங்க. தேங்க்யூ ஸோ மச்.